அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். 2 பைசா, பைசே, 2 பைசா, 1957 2 மிண்டு வச்சுருக்கேன். மும்பை, கொல்கட்டா எல்லா வருஷத்துலேயுமே 2 மிண்டு உண்டு. 58 என்கிட்ட கொல்கட்டா கிடைக்கல. 59 2 மிண்டு, 60 கிடைக்கல. 61 2 மிண்டு, 62 2 மிண்டு, 63 2 மிண்டு, 64 2 மிண்டு, அவ்வளோதான். 65க்கு அப்புறம் அலுமினிய காசு. இது எல்லாமே காப்பர் நிக்கல். மும்பையை விட கொல்கட்டா வந்து ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா விலை அதிகமாக இருக்கும். காயின் எல்லாமே குட் கண்டிஷனான காயின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஈரு மின்ட்டு எல்லாமே தெளிவாக இருக்கும். 58 மும்பை மின்ட்டு. தெளிவான நாணயங்களை இதில் வச்சுருக்கேன். நாணயங்கள் நிறையா இருக்குது. இருக்கிறதுல தெளிவான நாணயங்களை எடுத்து வருஷமும் மின்ட்டும் நல்லா தெரிகிற மாதிரி உள்ள நாணயங்களை இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அலுமினிய நாணயங்கள் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து எல்லாமே யூஸ்டு கண்டிஷன் தான், யூஎன்சி கிடையாது. 64ஓடு அது முடிஞ்சா. இது 65, 66, 67, 68, 69, 70 இல்லை, 71, 72, 74, 76, 77 வரைக்கும் வச்சுருக்கேன். மொத்தம் இதெல்லாம் 1 2 3 4 5 6 7 8 8 4 12 13 14 15 16 17 18 19 20 21 20 23 நாணயங்கள். 23 நாணயங்கள். 9 8 17 3 20 23 நாணயம் இருக்குது. இதில் நான் ரேட்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வலைத்தளத்து ரேட்டு. அந்த ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியும்னா அதை விட அதிகமாக தான் கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க. அதை விட கம்மியாக கொடுப்பேன். இது எல்லாம் சேர்த்தா மொத்தம் 3150 ரூபாய் இவ்வளோ வருது. கூட்டி பார்த்தேன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம். எனக்கு வந்து 1000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு செட்டாக அனுப்பிச்சி விட்ருவேன். இந்த வருடங்களை சேகரித்து மின்ட் வாரியாக பிரித்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த காசு. மற்றபடி நாணயத்துக்காண்டி கிடையாது. அலுமினிய நாணயங்கள் வந்து கண்டிஷனாக இருக்குமே தவிர யூஎன்சி கிடையாது. உண்மைனா சொல்லிடணும், பொய்னா பொய்யை சொல்லிடணும். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. 2 பைசா நாணயங்கள் 99% இதில் வச்சுருக்கேன். இது 2 கொல்கட்டா மின்ட்டு மட்டும் என்கிட்ட இல்லை. இப்போ இன்றைக்கி மறுபடியும் நான் வெரிஃபை பண்ணிட்டேன், இல்லை. எல்லா நாணயங்களையுமே சேர்த்து மொத்தமே 1000 ரூபா தான். காலையிலேருந்து இது வரைக்கும் ஆகிருக்கு. மணி எத்தனை? 9 மணி இருக்கும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தது இது வரைக்கும் ஆகிருக்கு. இந்த நாணயங்களை பிரித்து ஃபோல்டர் போட்டு இயர் வழியாக மின்ட் வயசாக பிரித்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. கொத்தனார் வேலைக்கு போனாலும் ஒரு நாள் கூலி 1000 ரூபா கிடைக்கும். அதுவும் கடினமான வேலை தான். அந்த உழைப்பாளர்களுக்கு நன்றி, கட்டிட தொழிலாளர்களுக்கு. இருந்தாலும் அதில் எச்சரிக்கையாக அவர்கள் பணிபுரியும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஒரு சம்பவம். 2வது மாடியிலேருந்து விழுந்துட்டார், தவறிட்டார். அவர் முடிவு என்னென்னு இன்னும் தெரியல. ஹாஸ்பிட்டல் அட்மிட், அவ்வளோதான். அதனால் கட்டிட தொழிலாளர்கள் வந்து நீங்கள் ஊதியத்தை பெருசாக நினச்சி 1000 ரூபா தருவான், 1500 தருவான்னு சொல்லி பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு வந்து பணிக்கு செல்லாதீர்கள். ஒயரை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரவும் ஒயரை பிடிக்காமல் அந்த கம்பை பிடிக்க கம்பு ஒடிஞ்சிருச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஒயர் போகிற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று எச்சரிக்கையாக, அல்லது அந்த சமயத்தில் மட்டும் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பணிபுரியும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த தொழில் செஞ்சாலும் உயிர் முக்கியம். இந்த உலகத்தில் 100 கோடி பேர் இருக்காங்க. 100 கோடி பேர் 100 கோடின்னு தாண்டி இருக்காங்க. இந்தியாவிலே 100 கோடி ஆயிடுச்சு. 100 கோடி பேரில் நம்ம ஒரு உயிர் போனால் பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு தூசு சம்மம். இந்த உலகத்தில் நம்ம உயிர் ஒரு தூசு. ஆனால் நம்மளே உலகமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம குடும்பத்தார்களுக்கு நம்ம உயிர் ரொம்ப முக்கியம். உங்கள் உயிர் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு நண்பர்களுக்கும் சொந்தம் சொருத்து எல்லாத்துக்குமே மனைவி மக்கள் குழந்தைகள் அவ்வளோ பேருக்குமே உங்கள் உயிர் முக்கியம். இதை மனசில் வச்சு தான் உயிர் தனக்கு மட்டுமில்லை தன்னை சார்ந்தவர்களையும் சாரும் என்பதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எச்சரிக்கையாக இருங்க. மனித உயிர்கள் முக்கியமானது. எல்லா உயிரும் முக்கியமானது. மனித உயிர் ரொம்பவும் முக்கியமானது. பாதுகாத்து வாருங்கள். உங்களுக்காக அல்ல, உங்களை நம்பி இருக்கின்ற உங்கள் குடும்பத்தாருக்காக. வணக்கம். நாணயத்து பக்கம் போவோம்.
இதுக்கு வேறு ரேட்டு சொல்லிட்டேனே. 2 பைசா நாணயத்துக்கு டோட்டல் கம்ப்ளீட் ஒரு செட்டு தான். இன்னொரு செட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த அலுமினிய நாணயங்கள்லாம் இருக்காது. 1, 2 இருக்கும், அவ்வளோதான். மற்ற இந்த மாதிரி வருஷம் 67, 68 இப்படிலாம் இருக்காது. மறுபடியும் இதேமாதிரி ஒரு செட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் தர முடியாது. மேலே உள்ள நாணயங்கள் எல்லாம் ஒரு செட்டு கொடுத்துருவேன். காப்பர் நிக்கல் நாணயங்கள் ஃபுல்லாக ஒரு செட்டு கொடுத்துருவேன். அது கொடுக்கும்போது சொல்கிறேன் அதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி. நன்றி. அந்த 2 பைசாவிலே ஒரே ஒரு கட்டு ஏறாரு, ஒரே ஒரு காயின் கிடச்சி வளைஞ்சு 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 வருதா. இந்த இடத்துல மட்டும் வளையாது, நேராக இருக்கும். 2ங்கிறது வந்து அதில் 2 கீழே 1967 மும்பை மின்ட்டு. நார்மலாகவே இந்த நாணயம் 100 ரூபா. இந்த கட்டேற நாணயத்தை நான் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். 67 மும்பை மின்ட்டு தான் இருக்குது வருங்க, 100 ரூபா தான். இதை விட இது தெளிவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேசாக இந்த இடத்துல கட்டாயிருக்கு. அலுமினியத்தை தரையில் உரசினாலும் அந்த இடத்துல தேஞ்சிரும். ஒன்று கிடச்சிச்சு, அதை அப்படியே எடுத்து வச்சு கட்டேறங்கிற பேரில் வச்சுருக்கேன். அது 100 ரூபா தனியாக. ஒரே ஒரு ஷிஃப்ட் எரர் 5 ரூபீஸில் 1995. நார்மலாகவே இந்த காயின் 1000 ரூபா. 1000 ரூபா இல்லை, சாரி, 100 ரூபா. எரர் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு 100 ரூபா நான் போட்டிருக்கேன். நானும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் போடலை. இது இப்படி இருக்குதுங்கிறதுக்காண்டி ரேட்லாம் அதிகம்லாம் போடலை. நார்மலாகவே இந்த காயினை நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 150 ரூபா, 200 ரூபா, 95லாம் இப்போ கிடைக்காது. அது எரர் காயினே நான் 100 ரூபா தான் வச்சுருக்கேன். ஷிஃப்ட் எரர் 2016 ஹைதராபாத் மின்ட்டு 200 ரூபா. ஷிஃப்ட் எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. 1982 எரர் கிடையாது. மும்பை மின்ட்டு. நல்ல யூஎன்சி கண்டிஷன் காயின். வெறும் 50 ரூபா தான். டெல்லி. $1984 ஹைதராபாத் மின்ட்டு. வெறும் 200 ரூபா தான். இது மின்ட்டு ரேர் காயின். இது 600 ரூபா 700 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம கொடுக்குறது 200 ரூபா தான். இது ஒரு ரேரு காயின். டை வெரைட்டிஸ். இது உள்ளே வந்து பூவு, இந்த முத்து மாலைகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல் பிளாங்காக இருக்கும். இதில் வேற ஒரு 5 ரூபா காயின் காமிக்கிட்டோமா பின்னாடி. இந்த இருக்கா இந்தியன் தேசிய சின்னம், பாரத், இந்தியா, சத்தியமேவ ஜெயதே சுற்றி இந்த மொட்டாக இருக்கா. இது வந்து இந்த நாணயத்தில் இருக்காது. இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. மேலே உள்ளது 5 ரூபா தான், கீழே உள்ளது 5 ரூபா தான். கீழே உள்ளதில் ஃபுல் பிளாங் டை, மேலே உள்ளதில் அது முத்து முத்தாக சுற்றி இருக்கும். இது வெரி ரேர் காயின். இது எடை 9 கிராம் வேறு இருக்கும். இது ஒரு காயின் 200 ரூபா. இது ஒரு 10,000 காயின் வாங்கினீங்கன்னா ஒரு காயின் இருக்கும். 2001 உள்ளது. டை வெரைட்டிஸ். இது 2001 உள்ளது. நொய்டா. வெரி ரேர் காயின். டையை பார்த்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. நொய்டா மின்ட்டு. இது வந்து முத்து வந்து உள்ளே சார்ந்து இருக்கும். இதில் வந்து சைடில் எப்படி போகும், டபுள் டை. இது வந்து இதில் இது உள்ளே இருக்கா, காயினுக்கு உள்ளே இருக்கா, இதில் உள்ளே இருக்காது. காயின் விட்டு மேலே ஒரு ரவுண்டாக சைடில் போயிட்டுருக்கும். இது 3 வெரைட்டிஸ் டை. இது ரெண்டும் நீங்கள் பக்கத்தில் வந்து வச்சு காமிக்கலாம். இதுக்குள்ள வித்தியாசத்தை. 5 ரூபீஸ் காயின் தான். கொஞ்சம் ரேர் டை காயின். அது வந்து இது வந்து 2004 மும்பை மின்ட்டு. வலைத்தளத்தில் 300 ரூபா. நம்ம கொடுக்குறது வெறும் 100 ரூபா தான். 2004 வந்து 5 ரூபா காயின் வந்து எல்லாமே ரேரு. கல்கட்டா மின்ட்டு ரொம்ப ரேரு. 700 ரூபா 800 ரூபா போட்டிருக்காங்க. நான் அதையும் கூட 100 ரூபாய்க்கு கேட்டால் கொடுத்துருவேன். கல்கட்டா மின்ட்டு 2 நேரம் வச்சு விடுங்க சார் அப்படின்னா அதையும் 100 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். நல்ல காயினை எடுத்து கொடுத்துருவேன். அதுவும் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் எங்கிட்ட கிடந்தாலும் மிஸ் பண்ண மாட்டேன். எடுத்து பத்திரம் பண்ணி வச்சு விடுவேன். என்னைக்காக இருந்தாலும் இது வந்து விலை போகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. 2004 ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு. 5 ரூபா காயினாலே 2004 ரேர் காயின் தான். யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் எமிரேட்ஸு 50 ஃபில்ஸு 13 to 15 100 ரூபா. இது வந்து யூஎன்சி காயின். ஒன்று வந்துச்சு, அதை அப்படியே ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். நார்த் கொரியா காயின்.
கரன்சி ஒருத்தர் கேட்டிருக்காரு, எடுத்து வச்சுருக்கேன். இது கொரியா யூஎன்சி காயின்னு 299 இந்த ரேட்டு. நம்ம கொடுக்குறது 200 யூஎன்சியாக இருக்கிறனால 2 ஒட்டகச்சிவிங்கி, ஒரு தாயும் ஒரு குழந்தையும் நிற்கிற மாதிரி 1/2 போட்டிருக்கா. அழகாக போட்டிருக்கா. ஆஃப் சோன், நார்த் கொரியாவில், வட கொரியா. அது நம்மளோட கதாநாயகன் தான் அங்கே அதிபராக இருக்கார், கிம் ஜாங் உன். ரொம்ப எனக்கு பிடிக்கும் வர. புத்தர் கொள்கை அப்படியே கையில் வச்சுருப்பார். தப்பு பண்ணியா தண்டனை அனுபவி, அதில் மாற்றமே இருக்காது பாரு. அதே கொள்கை தான் புத்தர்னு சொன்னார். தப்பு பண்ணியா தண்டனை அனுபவிச்சிரு. 1000 குற்றவாளிகள் விடுதலை பெற்று விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பது சாணக்கியாவின் கொள்கை. அது மாதிரி இந்த கிம் ஜாங் உன் வடகொரியாவில் தப்பு பண்ணானே தண்டனை கொடுத்துருவார். மற்றவங்க தப்பு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அது சம்மந்தம் இன்னொரு நாள் படிப்போம். சவுதி அரேபியா 100 ஹலாலா, 1 ரியாலுக்கு அர்த்தம். இது 1982, 200 இது ஒரு நாணயம். ஓல்டு, இப்போ உள்ளது கிடையாது. 80 இப்போ வேறு மாதிரி நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. இது பழைய நாணயம். சவுதி அரேபியாவில் உள்ளது. 2 வாள்கள் இருக்கும். நடுவில் பேரிச்சம்பழம் மரம் இருக்கும். சுற்றி அரபு மொழியில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு அற்புதமான ஒரு நாணயம். ரீடட் எட்ஜு. ஒரு 200 தான். ஓல்டு காயின் இது, இப்போ உள்ளது கிடையாது. ஒரு 10 ரூபா காயின் பிளஞ்ச் டபுள் ஸ்ட்ரைக் எரர். இங்கிட்ட ஒரு 20 வரும், 2 இங்கிட்ட ஒன்று பெருசாக வரும். 300 இதனுடைய விலை. முதல்ல ஒரு பிரிண்ட் முடிச்சிடும், 2வது ஒரு பிரிண்ட் வரும். டபுள் ஸ்ட்ரைக் எரர். இந்த எரரை பற்றி ஒரு நண்பர் இன்றைக்கி தெளிவாக ஒரு இதில் போட்டிருந்தார். ஆஃப் ஷிஃப்ட் எரர். 2 ரூபா காயின் பாதி ஷிஃப்ட் ஆகி போச்சு. இதுக்கிட்ட பிரிண்டே கிடையாது. இது எல்லாம் இங்கே இருக்குது. இந்த பூ இங்கே இருக்கணும், இங்கே வந்துருச்சு. ரேட்டு 200. அது நெல்சன் மண்டேலாவும் மகாத்மா காந்தி அவர்களும் இருக்கிற ஒரு 2015 நொய்டா மின்ட் காயின் வெறும் 75 தான். ஒரு ஷிஃப்ட் எரர். இது ஒரு கமாமரிட்டி காயின். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிளாட்டினம் ஜூப்ளி நாணயம். இது அதில் ஒரு எரர் நாணயம். நார்மலாக இந்த காயின் 50 ரூபா 100 ரூபா ஓட்டிருப்பாங்க. இது யூஎன்சி காயின் 200 ஒரு நாணயம். எரர் காயின். இது ஓஎம்எஸ் காயின். இது 5 ரூபா. இதனோட ரேட் 1000 ரூபா. 2008 உள்ளது. இந்த கவர்மெண்ட் அச்சடித்ததுலேயே இது வேறு உலோகத்திலேருந்து வெளியே வந்த நாணயம். நார்மலோட நாணயத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது ஓஎம்எஸ், வேறு மெட்டல். காரியம் என்று சொல்லக்கூடிய வேறு மெட்டல். இது 75 இண்டிபெண்டன்ஸ் டே 2 ரூபீஸ் காயின். இது ஒரு கட்டு, கொஞ்சம் ரிம்மு, அதுக்கப்புறம் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிம்மு. இந்த பக்கம் 2 வரும் நெளிஞ்சிருக்கும். இது ஒரு நல்ல சூப்பரான டபுள் கட் எரர். கட் எரரை விட இங்கிட்ட ஒரு கட்டு இங்கிட்ட ஒரு கட்டுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிங் எரர். யூஎன்சி காயினா பாக்கெட்லேருந்து எடுத்தது தான். 200 கொல்கட்டா மின்ட் 200. 5 ரூபா 2003 ஷிஃப்ட் எரர். எந்த அளவுக்கு ஷிஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இந்த பூவோ இந்த ரிம்மோ எதுவுமே இந்த பக்கம் இருக்காது. ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகி போச்சு. ஒரு அழகான ஒரு நாணயம். 203 203 100. என்னடா 203 வருதுன்னு பார்த்தேன். ஒரு 5 ரூபா காயின் ஃபுல் ஷிஃப்ட் எரரு. ஹைதராபாத் மின்ட்டு 200 அதனோட ரேட்டு. 2016 ஹைதராபாத்து. இது ஆஃப் ஸ்ட்ரைக் காயின். இது பாதிக்கு கீழே மெட்டல் இருக்கும், பாதிக்கு மேலே மெட்டல் இருக்காது. ஆனால் பிரிண்ட் இருக்கும். பிரிண்ட் ஒரே பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த மேத்தோடு, இது ஒரு மேலாடைன்னு சொல்ல முடியாது. மேத்தோடு ஒரு நிலப்பரப்பில் அடுக்கடுக்காக இருக்க முடியாத மாதிரி இது ஒரு அடுக்கு, இது 2வது அடுக்கு. மேலே உள்ள அடுக்கு இருக்குது, அதுக்கு அடுத்த அடுக்கு இல்லை. ஆனால் பிரிண்ட் 2க்கும் சேர்த்தே விழுந்திருக்கும். ஒரு அற்புதமான ஒரு எரர் காயின். 250 99 உள்ளது. இது ஆஃப் கட் எரர். இதிலும் அதே மாதிரி பாதிக்கு இந்த பக்கம் மெட்டலே இருக்காது, மெட்டல் லாஸ். இதனுடைய விலை 200. அம்மா. அதுக்கப்புறம் இந்த சர்ப்ப எரர் இது இருக்கட்டும். இது என்னது? எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். மேலெல்லாம் கோடாக இந்த மாளிகை அப்படியே பிரிஞ்சிருக்கும்.
கீழே ஒரு சட்டையில் பட்டன் கீழே எக்ஸ்ட்ரா மிரர் இருக்கும். இது ஹைதராபாத் மின்ட்டு ரேர் காயினு 350 ரூபா ரேட்டு. இது மைசூர் மகாராஜா, மைசூர் இது யூனிவர்சிட்டி. இது வந்து இதில் யூஎன்சி காயின் வேணுமா என்கிட்ட இருக்குது, தருவேன். இது எக்ஸ்ட்ரா மெட்டலு, ரொம்ப அற்புதமான ஒரு காயினு. இந்த இது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்ட ஜூம் பண்ணி பாருங்கள். மன்னருக்கு கீழே சட்டையில் எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும். மேலே வந்து இந்த கட்டம் கட்டமாக இருக்கும். இந்த மாளிகையில் வந்து அங்கிட்டும் கோடு கோடாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு நாணயம். இதுவும் ஷிஃப்ட் எரர் தான், 200 தான். நல்லா ஷிஃப்ட் ஆகிருக்கு, அழகாக ஷிஃப்ட் ஆகிடுறாரு. எரர்லேயும் அழகான எரர். 1995 ஒரு இது அப்போ காமிச்சோம்ல, அதே தான். ஆஃப் ஸ்டைக் நாணயம் மாதிரி பாதிக்கு இந்த பக்கம் மெட்டல் இருக்காது. இப்போ தானே ஒன்று காமிச்சேன். இந்த இருக்குல்ல ஆஃப் கட்டு, இதே மாதிரி இது தெரியுதா ரெண்டும்? இது 10 பைசா, இது வந்து 2 ரூபா. 10 பைசா எல்லாம் எரர்லாம் இனிமேல் வாங்க முடியாது, முடிஞ்சு வச்சது. இது 200 ரூபா. லாஸ்ட் காயின் எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் 500 ரூபா. இந்த இருக்கு பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா மெட்டல் உள்ள மடிஞ்சு போய் கிடக்கு. 25 பைசாவில் 1989 உள்ளது. எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் 500 ரூபா ஒரு காயின். இந்த சர்ப்ப எரர்னு ஒன்று இப்போ பார்த்தோமா, இது அந்த எரரு ஸ்ட்ரக் த்ரோ எரர். இதுக்கு பேர் ஸ்ட்ரக்கு த்ரோ எரர். இந்த காயினில் வந்து இந்த மாதிரி கோடு வரும், இந்த மாதிரி ஒரு கோடு வரும். இந்த காயினில் நல்ல கோடு ஒன்று உள்ளே வருது பாருங்க, இப்படி கூடி வளைஞ்சி இப்படி வருதா. இதே நாணயம் நான் வச்சுருக்கேன், ஒரிஜினல் நாணயம். இதே நாணயம், இதே எரர் ஒன்று வச்சுருக்கேன். அதுதான் நம்ம தேடினேன், காணும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு எரர் வந்தோன்னா அதை எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரக் த்ரோ எரர், அதான் இந்த இடத்துல இந்த வருதா ஒரு கோடு மேலேருந்து கிளினிக்கு வருதா. ஒரு 100 ரூபா தானே போட்டிருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம். ஸ்ட்ரக் த்ரோ எரர். அச்சிடப்பட்ட நாணயத்தில் விரிசல் கோடுகள் இருந்தால் அந்த நாணயம் ஸ்ட்ரக் த்ரோ எரர் நாணயம் என்று சொல்வார்கள். இந்த இதில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இதில் a retained struck throw error is a places of foreign matter that is struck into a coin and that remains embedded in its surface or leaving its impression while being struck into the coin. A wide varieties of objects such as a pieces of அதுக்கு அடுத்து போட்டுக்கிற க்ளோத் துணி, அல்லது ஹேர் முடி, அல்லது மெட்டல் ஒயர், காப்பர் ஒயரு, அந்த ஒயர், இதெல்லாம் உள்ள மெட்டல் ஒயர் பொடுசாக இருக்கும்ல, அந்த மாதிரி கம்பி மாதிரி. அது பிளாஸ்டிக் ஆர்டிக்கிள், பிளாஸ்டிக் சம்மந்தமாக ஏதாவது, மெட்டல் ஃபாயில் அது ஒன்று, இந்த FOIL போட்டுக்குவாங்க. அதுக்கடுத்து காப்பர் ஃபாயில், அதுக்கடுத்து ஸ்டாப்லர் பின் இருக்குல்ல, அது எக்ஸெட்ரா. இது மாதிரி ஏதேனும் ஒன்று நாணயம் அச்சடிக்கையில் நாணயத்துக்கு உள்ளே அகப்பட்டு அது நாணயத்தில் படிந்தால் ஏற்படக்கூடிய ஒரு கோடை தான் இந்த கோடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸெட்ரா ஹேவ் பீன் சீன் கேஷிங் சச் எரர். புரிஞ்சுதான் நண்பர்களே? இந்த நாணயத்தை பற்றி வந்த மெசேஜை வேறு ஒரு செல்லுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நாணயத்துக்கு விவரத்தை.
ஸ்ட்ரக் அண்ட் த்ரோ எரர். இதுக்கு என்ன காரணம்? இப்போ இது மாதிரி எரர் உருவாக என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்களா? தலைமுடி அல்லது காப்பர் ஒயர்கள் அல்லது பிளாஸ்டிக் இது மாதிரி ஏதாவது இந்த மெட்டல் தயாரிக்கக்கூடிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய மெட்டலுக்கு உள்ளே அந்த பிரிண்ட் அடிக்கக்கூடிய அச்சகத்துக்கு உள்ளே மாட்டியிருந்தால் இந்த மாதிரி நாணயங்களில் அது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. அது ஒரு 100 ரூபா தான் போட்டிருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு இது அந்த மெசேஜையும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதும் பண்ணி கொடுவேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.